டேஸ்ட்டாக இருக்கும், தரமாக பண்ணுவாங்க, சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம். நிறைய பேர் பயனடைகிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் இங்கே தான் இடியாப்பம் வாங்குவோம். இங்கே இடியாப்பம் வந்து நீட்டாகவும் எல்லாமே பண்ணி தராங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க, முறையாக இருக்கும். விலை கம்மி தான், கூட தான் வைப்பாங்க, அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஒரு 3 வருஷம் வியாபாரம் எங்கேயும் எடுத்து வியாபாரம் பண்ணுறேன். வெளியில் லைனில் போய் புட்டு இடியாப்பம் 2 பண்ணுறேன். நல்லா குவாலிட்டியாக இருக்கனால தான் நான் இங்கே ரெகுலராக வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடுச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். அனதர் வீடியோ இன் திருச்சியில் வந்து இது வந்து நமக்கு 2வது நாள். ஆக்சுவலாக வந்து நேற்று ஃபுல்லாகவே நல்ல வீடியோ எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2வது நாள் வந்து நம்ம காலையில் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நான் இங்கே 7 மணிக்கே வந்துட்டேன். வந்துருக்கிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்பா கடைங்க, பாலா இடியாப்பம் அந்த கடையோட பேர். இது வந்து ஒரு ஹோல்சேல் கடைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வாங்கிட்டு போய் தான் வெளியில் வந்து அந்த இடியாப்பம் வந்து விற்கிறாங்க. இப்போ நம்ம ஊர் சைட்லாம் வருவாங்கல்ல, காலையிலே இடியாப்பம் அப்படின்னு கத்திட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு இடியாப்பம் வந்து 2 ரூபா தான், 2 ரூபா 50 பைசா. 4 இடியாப்பம் வந்து 10 ரூபா. புட்டு இருக்குது, புட்டு வந்து 10 ரூபா. அதாவது எவ்வளோ சேல்ஸ் ஆக 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 வந்து இவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் இல்லை காலாண்டு முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ வந்திருந்தோம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து இங்கே மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மூங்கிலோட தட்டு, 3 கிலோ பனை ஓலைன்னு நினைக்கிறேன். அதோட தட்டு மூலியமாக வச்சு அதில் வந்து இடியாப்பம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விறகடுப்பு அடுப்பில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறைய பார்சல்ஸ் தாங்க வாங்கிட்டு போகிறாங்க. காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாம் டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு அந்த சர்க்கரையை வச்சுட்டு போனதை நான் நிறைய இது பார்த்தேன். 2-3 பேர் பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ நம்ம தான் இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதான் வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுப்போம். எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பா அம்மா முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களா இருந்ததுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி இதை ஆரம்பிச்சிங்க? அவங்களுக்கு அப்புறம் அப்படியே அவங்க இருந்து கூட மாட செய்யவும் அப்படியே பழக்கத்துக்கு நம்ம செய்யறது. அவங்களுக்கு உதவி பண்ணும்போது அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. எப்படி கற்றுக்கிட்டீங்க? அதுதான் அவங்கள்ட்ட இருந்து அப்படியே கற்றுக்கிட்டது. நான் ஒரு 3 வருஷம் வியாபாரம் எங்கேயும் எடுத்து வியாபாரம் பண்ணுறேன். வெளியில் லைனில் போய் புட்டு இடியாப்பம் 2 பண்ணுறேன். நல்லா குவாலிட்டியாக இருக்கனால தான் நான் இங்கே ரெகுலராக வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க? இல்லை, அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ 3 வருஷமாக தான் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன். இவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் கமிஷனுக்கு நான் லைனில் போய் விற்று நான் லாபம் பண்ணுறேன். குழப்ப வச்சு கொடுக்குற வேலைலாம் எப்படி? நல்லா ரீசனபிளாக இருக்கும். ரேட்டுக்கு தகுந்தப்போ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. மற்ற இடத்துலலாம் ஒரு 10 ரூபா கூட கொடுப்பாங்க. அந்த மிஷின் இடியாப்பெல்லாம் வந்துருச்சு இப்போல. ஆனால் இவங்க ஃபுல்லாக கையில் செய்யறதுனால கொஞ்சம் உழைப்புங்க நல்லபடியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் இவ்வளோ வருஷம் பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாதுல்ல. அப்போ கூட்டம் குறைஞ்சிடும், சேல்ஸ் குறைஞ்சிடும். நல்லபடியாக இருக்கும். இல்லை, சொந்த ஊர் திண்டிவனம். என் அம்மா அப்பா காலத்தில் இங்கே வந்துட்டாங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வந்து இங்கே கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மிச்சர் வண்டி போட்டு. அதுக்கப்புறம் இந்த இடியாப்ப தொழிலை செய்ய ஆரம்பித்தாங்க. டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கும். 15-20 வருஷமும் வாங்கிட்டு தான் இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க, முறையாக இருக்கும். விலை கம்மி தான், கூட தான் வைப்பாங்க, அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. இதை இன்றைக்கி வாங்கிட்டு போகிறீங்களா? நான் டெய்லி வாங்கிட்டு போவேன். டெய்லி இடியாப்பம் காலையில். பிள்ளைங்க 4-5 பேர பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் முதல் சாப்பிட்டோம், இப்போ எல்லாம் வயசாகி போச்சு, அவ்வளோதான். நம்ம சின்ன வயசுல கொடுக்குற காசு குவாலிட்டியாக இருக்காண்ணா?
சும்மா சொல்லக்கூடாது, ஒரு குறையும் கிடையாது. நல்லா இருக்கு. யாரும் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினா 2 குழந்தைங்க சாப்பிடலாம், அவரால் சாப்பிடலாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்கெல்லாம் இறக்கவும் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திண்டிவனத்துல இருந்து பக்கம் சென்னை தானே, திருச்சி ரொம்ப தூரமாச்சு. அப்போ அவங்க அந்த காலத்தில் வந்துட்டாங்க. நீங்க இது எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு வருஷமா இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இங்கே தான் இடியாப்பம் வாங்குவோம். இங்கே இடியாப்பம் வந்து நீட்டாகவும் எல்லாமே பண்ணி தராங்க, நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டா எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸ் எப்படி பிரதர் இருக்கு? ப்ரைஸு நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு அதிகமாகவே இருக்கு. இங்கே எப்படி அது அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அதாவது வித்து வருவாங்க எங்க தெருவில், அங்கே வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினா 4 பேர்லாம் சாப்பிட முடியாது, 2 பேர் 3 பேர் அவ்வளோதான் சாப்பிடும். இங்கன்னா 5 பேர் சாப்பிடலாம் 40 ரூபாய்க்கு வாங்கினா. 40 ரூபாய்க்கு எத்தனை இருக்கும் அதுல? அது தெரில எனக்கே இல்லை. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். தேங்காய் பால் நம்ம தான் செஞ்சுக்கணும். இடியாப்பம் புட்டு மட்டும்தான். புட்டு நான் 2 டைம் நம்ம தான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கு. அதுவும் நல்லா நல்லா இருக்கு. பிரைஸ்ல என்ன கொடுக்குறாங்க இங்க? புட்டு 10 ரூபா. 10 ரூபா தானா? நீங்க காலையில எப்பனா ஆரம்பிப்பீங்க அது? நாங்கள் நைட்டு 2 மணிக்கு வருவோம். 2 மணிக்கா? தூக்கம்னா? பகலில் தான் தூங்கணும். பகல்ல இருந்தீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவீங்க? வியாபாரம் இருக்கிறத பொறுத்து இருக்கு. வியாபாரம் பொறுத்து இருக்கு. ஏதாவது ஒரு கணக்கு, இத்தனை கிலோ போடுவேன், அத்தனை கிலோ போடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கா? என்ன ஒரு 30 கிலோ 40 கிலோ போடுவோம். ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் கூட வியாபாரம் ஆகும். புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தரமாக பண்ணுவாங்க, சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம், நிறைய பேர் பயனடைகிறாங்க. நல்ல விஷயம் தான். வீட்டுக்கு தான். வீட்டுக்கு என்ன தூக்குவாளியில் என்ன தூக்குவாளி வாங்கிட்டு போவோம். ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்டா வாங்கிட்டு போவோம். இடியாப்பத்துக்கு என்ன ஸ்பெஷல் வீட்டில் தொட்டுக்கு? தொட்டுக்கு வந்து தேங்காய் பால், சட்னி, சாம்பார், எது வேணா வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கே தெரியாதுல்ல, இடியாப்பத்துக்கு எதை வச்சா நல்லா. தேங்காய் பால், சக்கரை. ஆக்சுவலி சிம்பிள் பெஸ்ட்டாக இருக்குது. நான் 2 இடியாப்பம் வந்து 5 ரூபா, 4 இடியாப்பம் 10 ரூபா, 2000 இடியாப்பம். ஆமாம், இன்னைக்கு இட்லியே வந்து 6 ரூபாய்க்கு தராங்க. இது பெஸ்ட்டாக இருக்குது. 2000 ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க. ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல எவ்வளோ வருஷமா வாங்குறீங்க? நான் ஒரு 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். 10 வருஷமா வாங்குறீங்க. தொழில் நல்ல தொழில் தான். வியாபாரம் இருக்கிறத பொறுத்து. எங்களுக்கு வியாபாரம் இருந்தாதான் காசு கிடைக்கும். கம்மியா இருந்தா எங்களுக்கு லாபம் கிடைக்காது, வருமானம் இருக்காது. எவ்வளவு விலை நான் ஒண்ணு? என்ன இடியாப்பம்? இடியாப்பம் 4 இடியாப்பம் 10 ரூபா, 4 ஒரு புட்டு 10 ரூபா. மேலே வரணும். என்னென்ன வாங்குவீங்க இங்க? புட்டு மட்டும் தான். புட்டு மட்டும் தான். புட்டு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கண்ணே. எப்படின்னா இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்குண்ணே. எவ்வளவு வருஷமா வரீங்க? 10 வருஷம் தெரியும். ஏன் 10 வருஷமா கரெக்டா வரீங்க? நல்லா இவங்க நல்லா இருக்கு. இங்க வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க பொழுது நான் பார்த்தேன். வாங்கிட்டு போய் தெருவுல விக்கிறவங்க விற்பாங்க, வியாபாரிங்க. அதுக்குதான் நாங்க அந்த டைமுக்கு வர்றது. வியாபாரிங்க கொண்டு போய் அவங்க கூட காசு வச்சு விற்பாங்க. இங்க கம்மியா வாங்கிட்டு போய் 10 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க தெருவுல 25 ரூபாய்க்கு விற்பாங்க. எல்லாம் இங்கதான் ஹோல்சேல் மாதிரி வாங்கிட்டு போறாங்களோ? ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாரு அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க? எங்கள்கிட்ட ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. இல்ல 10 பேர் இருந்தாங்க, அவங்க உடம்பு முடியலன்னு நின்ட்டாங்க. இது மாதிரி இங்க ஒரு 5 கம்பெனி இருக்கு. ஒரு 100 பேர் வியாபாரம் பார்ப்பாங்க. இப்ப கடை எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்? காலையில 10 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில வியாபாரம் முடிகிற வரைக்கும் கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடம் எங்க இருக்கு கரெக்டா நம்ம கடை? நம்ம கீழப்போதூர், சங்கலாண்டபுரம் பக்கத்துல கீழப்போதூர்.